அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரைட், ஓகே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த லெந்து நாட்களில் நம்ம தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை குறித்து ஒரு தலைப்பின் கீழே நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தொடர்ச்சியாக அதை நம்ம செயலாற்றிட்டு வரோம். இந்த தொடர்ச்சியான இந்த வேத தியானத்தினுடைய தலைப்பு என்னன்றதை கரெக்டாக சொல்லுங்களேன் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஓகே, அதில் ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று மனித அறிவியல் கூறும் ரத்தம், இன்னொன்று வேதம் கூறும் ரத்தம். இப்போ நம்ம வேதத்துக்குள்ளேயே போகலை, சத்தியத்துக்குள்ளேயே போகலை. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை குறித்து இன்னும் நம்ம பேச தொடங்கலை. அதுக்கு முன்னாடி மனித அறிவியல் கூறும் மனிதனுடைய ரத்தம் என்ன அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாகம் 3. இன்னைக்கு ஏன் நம்ம எடுத்த உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து, வேதம் சொல்லுகிற ரத்தம்ன்றதை குறித்து உங்கள்கிட்ட அநேக காரியங்களை பேசிட்டு போகலாமே, ஏன் இந்த மனுஷனை குறித்து பேசணும்? மனுஷ அறிவியல் ரத்தத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? மனுஷனுடைய ரத்தத்தை பற்றி நீங்கள் பேசிக்காக தெரியணும். இது தெரிஞ்சாலே நம்ம உடம்பை நம்ம நல்லா என்ன பண்ணிப்போம். அப்போ இந்த உடம்பை பற்றி இன்னும் சொல்ல போனால், நான் சொன்னது போல் நிறையா அவயங்கள் சேர்ந்தது தான் ஒரு மனித உடம்பு. அதில் நம்ம உடம்புக்குள்ளே ஓடுற ஒரு ரத்தத்தை பற்றியே இது 3வது பாகம் வந்துருச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, மனுஷனுடைய சரீரம் எவ்வளோ முக்கியம், அதில் இந்த ரத்தம் எவ்வளோ முக்கியம். அந்த ரத்தத்தில் டிசீஸ் ஃபார்ம் ஆகுது, நம்ம ஸ்கின்னை பாதிக்குது. உண்மை தானே? ரத்தத்தில் கலந்துருச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பாய்சன் ரத்தத்தில். அப்போ ரத்தம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ரத்தத்தை எப்படி பியூரிஃபைட் பண்ணணும், எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே இன்றைக்கி நம்ம 2 நாள் பேசுனது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஒருவேளை கேட்காதவங்க நீங்கள் ஆன்லைனில் நம்ம செய்தியில் என்ன பண்ணிக்கிங்க, மறுபடியும் கேட்டுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை மறுபடியும் பார்த்துக்கோங்க. இந்த நாளில் பாகம் 3க்குள்ளே வந்துட்டோம். இந்த பாகம் 3ல் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இரத்த அழுத்தம் என்றால் என்ன? இரத்த அழுத்தம் என்றால் என்ன? பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? பிளட் ப்ரெஷர். நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், மெதுவாக போக முடியல, வேகமாக போகிறேன், 1/4 மணி நேரத்தில் முடிக்கணும். சொல்லுங்கம்மா. ஓகே, பிபின்னு சொல்லுவாங்க. வெரி குட். பிளட் ப்ரெஷர், ஓகேவா? இரத்த அழுத்தம். ஓகே, பாருங்க, இந்த இரத்த அழுத்தம் என்பது இருதயத்தில் இரத்த குழாய்கள் இருக்குது. எப்படி? நம்ம ஹார்ட்டில் என்ன இருக்குது? இரத்த குழாய்கள். இந்த உடம்புல உள்ளே ஓடுது பார்த்தீங்களா ரத்தம். இந்த ரத்தம் ஒரு குழாய் வழியாக தான் என்ன ஆகுது, போயிட்டுருக்கு. அப்போ ரத்தத்தில் என்ன இருக்குது? குழாய்கள் இருக்குது. இந்த இரத்த குழாய்கள் ஊடாக இரத்தத்தை தள்ளுவதற்கு எவ்வளவு கடினப்படுகிறது என்பதை அளவிடுதல் தான் என்னது? இந்த இரத்த அழுத்தம். மயக்கமாக இருக்குது, வாமிட் வருது, முடியலன்னொன்னே முதல்ல போனோன்னே டாக்டர் என்ன தெரியுமா பண்ணுவார்? கையை நீட்டுங்கன்னு சொல்லி என்ன ஒரு டப்பாவை திறந்து அதுக்குள்ளேருந்து கொஞ்சம் துணி எடுத்து கையில் சுற்றுன்னு சொல்லி என்ன அவர் காதில் வச்சுக்கிட்டு என்ன இன்னொன்று வந்து உங்கள் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ப்ரெஷரை கொடுத்துட்டு விடும்போது உங்கள் உடம்புல இருக்கிற இரத்த அழுத்தம் என்னன்றது அதை கரெக்டாக காண்பிக்கும். பாருங்கள், அது இந்த இரத்த குழாயில் ரத்தம் போகுது இல்லையா, அந்த போகிற அந்த இரத்தத்தை தள்ளுவதற்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்பதை அளவிடுவது தான் என்னது? இந்த பிளட் ப்ரெஷர். ஓகேவா? இருதயம் சுருங்கி அமுக்கும்போது, அதிகமான விசையுடன் தள்ளும்போது இரத்த குழாய்கள் ஊடாக பாயும் இரத்தத்தின் அழுத்தம் என்னன்றதை பார்ப்பாங்க. இருதயம் சுருங்கி அமுத்தும் போது அப்போ பார்க்குற இரத்த அழுத்தம்னு ஒன்று இருக்குது. சரியா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பாருங்கள், அந்த அதிகமான விசையுடன் தள்ளும்போது இரத்த குழாய்களின் ஊடாக பாயும் இரத்தத்தின் அழுத்தத்தையும் இருதயம் விரியும் போது, முன்னாடி சுருங்கும் போது அந்த ரத்தம் வந்து எவ்வளோ தூரம் பாயுதுன்றதை பார்க்குறோம். 2வது, இருதயம் விரியும் போது பாயும் இரத்தத்தின் அழுத்தத்தையும். 3வது, இருதயம் ஓய்ந்து
ஓய்வடையும் போது இரத்த குழாய்களில் ஊடாக பாயும் இரத்தத்தின் அழுத்தையும் குறிப்பது தான் என்னது? இந்த பிளட் ப்ரெஷர். 3 காரியம் சொன்னேன், கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இருதயம் சுருங்கி அழுத்தும் போது இந்த இரத்த குழாய்களில் பாயும் இரத்தத்தினுடைய அழுத்தமும், ரெண்டாவது இருதயம் விரியும் போது பாயும் அந்த இரத்தத்தின் அழுத்தமும், அடுத்தது இருதயம் ஓய்ந்திருக்குமா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இருதயம் ஓய்ந்திருக்குமா? இருதயம் தான் நின்று போச்சுன்னா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா இருதயம் ரெஸ்ட் எடுக்கும். அதுதான் உண்மை. இருதயம் என்ன பண்ணுமா? இருதயம் ஓய்ந்திருக்கும் போது ஓடுகிற இரத்தத்தில் இருக்கிறதான பாய்கிறதான அழுத்தம்னு தனியாக ஒன்று இருக்குது. இருதயம் நின்றாது, ரெஸ்ட் எடுக்கும். சொல்கிறது புரியுதா? நீங்கள் டவுட்டாக இருந்தால் நீங்கள் இப்போ எப்படி போன தடவை நான் 1வது பிரசங்கத்தில் டக்குன்னு உடனே ஏஐயில் போட்டு உடனே எனக்கு ரிசல்ட் சொன்னாங்க. ஆமாம், கரெக்டு தான் சொன்னதுன்னு. இருதயம் ஓய்வு எடுக்குமா அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், ஏஐயில் போட்டு பாருங்கள். பாஸ்டர் போய் சொல்ல மாட்டார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னம்மா பயாலஜி ஸ்டூடெண்ட்டு, இது தெரியுமா முன்னாடியே? ரைட், ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, இந்த இருதயம் ஓய்வடையும் போது இரத்த குழாய்களின் ஊடாய் பாயும் இரத்தத்தின் அழுத்தத்தையும் குறிப்பிடுகிறது தான் இந்த பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தம். ஒரே மாதிரியான ரத்த அழுத்தம் இல்லை. சுருங்கும் ரத்த அழுத்தம் இருக்குது, விரியும் ரத்த அழுத்தம் இருக்குது, ஓய்வெடுக்கும் ரத்த அழுத்தம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ ரத்த அழுத்தம்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்தது ரத்த கொதிப்பு என்றால் என்ன? ரத்த கொதிப்பு, பொதுவாக ரத்த கொதிப்பு அப்படின்னா நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய மாநிலம் எப்படின்னா, யாரெல்லாம் பிள்ளைய பார்த்தாங்களோ அவங்களுக்கு தானாகவே ரத்த கொதிப்பு ஏற்படும். பிள்ளைகளால், எங்கள் அம்மாவுக்கு என்னால், எனக்கு ஷாரோனால். என்னம்மா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஆமென், புரியுதா? அது வேறு, அந்த ரத்த கொதிப்பு வேறு. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அநேகருக்கு வேறு வேறு ரத்த கொதிப்பு. சிலவையில் பார்த்தாலே ரத்த கொதிப்பு வந்துடும். ஆமேன். சிலவங்க பேசினாலே ரத்த கொதிப்பு வந்துடும். இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பாருங்கள். சரி, இந்த இந்த ரத்தம் இருக்குது பாருங்கள், ரத்தம் உடல் முழுவதும் செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருதய அழுத்தம் தேவை. புரியுதா? ரத்த கொதிப்புனா என்னன்னா, இப்போ இந்த உடம்பு முழுவதும் ரத்தம் போகுது இல்லை, அது எப்படி போகுது அப்படின்னா, இந்த இருதயம் தான் அந்த ரத்தத்தை என்ன பண்ணுது? பம்ப் பண்ணுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், என்ன கவனிங்களேன். தண்ணி குடிப்பீங்க இல்லையா, அந்த கேன் தண்ணி மேலே ஒரு இப்போ முன்னாடிலாம் கேனை சாய்ச்சி என்ன பண்ணணும்? தண்ணியை குடிக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அழகாக ஒரு டியூப்பை போட்டு மேலே ஒரு பம்பு கொடுத்துட்டாங்க. ப்ரெஷ் பண்ணணும், சிக்கு 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 சிக்குன்னு அடிப்பாங்க. பம்ப் அடித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பொத்துக்கிட்டு வெளியில் வரும். அதை எடுத்து விட்டுட்டோம்னா நின்றுடும். இந்த பம்ப் பண்ணுறது பாருங்கள், இதுதான் இருதயத்தோட வேலை. பிளட்டை பம்ப் பண்ணுது. அப்போ ரத்த கொதிப்புனா என்ன? ரத்தம் உடல் முழுவதும் செல்வதற்கு, அந்த உடல் முழுவதும் போவதற்கு, இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறதுக்கு இருதயம் என்ன பண்ணுது? பிளட்டை பம்ப் பண்ணுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு இருதய அழுத்தம் என்ன பண்ணணும்? இருந்துச்சுன்னா தான் பிளட்டு போக முடியும். இப்போ என்னன்னா, இந்த அழுத்தம் அதிகமாகும் போது அதையே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? உங்கள் ரத்த அழுத்தம் வேகமாக, பிளட்டு வேகமாக போகுது பார்த்தீங்களா? எதனாலன்னா, அந்த இருதயம் பம்ப் பண்ணுறது வேகமாக பண்ணால் என்ன ஆகும்? அதுதான் இரத்த கொதிப்பு. இரத்த அழுத்தம்னா வேற, இரத்த கொதிப்பு என்றால் வேற. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ என்ன அப்படின்னா, இதில் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அழுத்தம் அதிகமாகும் போது அதையே நம்ம இரத்த கொதிப்பு என்கிறோம். இந்த இரத்த அழுத்தத்தில் சுருக்க அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இரத்த அழுத்தம் நான் முன்னாடியே சொன்னல, சுருக்கமாக அழுத்தும் போது ஒரு விதமாக, விரிவாக இருந்து அழுத்தும் போது அது வேறு விதமாக, இருதயம் ஓய்வெடுத்து அப்போ இருக்கும்போது அழுத்தம் ஒரு விதமானு சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்கள், ரத்த அழுத்தத்தில் சுருக்க அழுத்தம்னா அதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சிஸ்டோலிக் பிபின்னு சொல்லுவாங்க. என்னது? சிஸ்டோலிக் பிபி. சிஸ்டோலிக் பிபி எனவும் ரத்த அழுத்தத்தின் விரிவழுத்தம் இருக்குது பாருங்க. விரிவழுத்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா?
அந்த விரிவழுத்தம் டைஸ்டோலிக் பிபி எனவும் குறிப்பிடப்படுகிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சுருக்கழுத்தம்னா என்னது? விரிவழுத்தம்னா என்னது? புரிஞ்சா? ஆமேன் என்று குறிப்பிடப்படுகிறது. இதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் கவனம் இருந்தால் போதும், எந்த பிரச்சனையுமே இல்லை. பிபி பிரச்சனை உணவு மற்றும் வாழ்க்கை முறை. உணவு மற்றும் நம்ம உணவு தான் மருந்து. நம்ம அதை விட்டுட்டு நிறையா மருந்து எடுத்துக்கிறோம், ஏன்னா உணவு சரியாக எடுத்துக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கை முறை சரியாக இருந்துச்சுனாலே மருந்துன்னு ஒன்று நமக்கு தேவையே இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது இன்னொரு காரியம், நம்ம ரத்தத்தை குறித்து, மனுஷனுடைய ரத்தத்தை குறித்து பார்க்கும்போது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரத்த கொதிப்பு குறித்து பார்த்தாச்சு. அடுத்தது உயர் இரத்த அழுத்தம், ஹை பிபி சொல்லுவாங்க. நம்ம பிபியை பற்றி பார்த்தோம், அடுத்தது ரத்த கொதிப்பை பற்றி பார்த்தோம். இப்போ ஹை பிபியை பற்றி உங்களுக்கு சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தற்போதைய வாழ்க்கை முறையில் அதிக இரத்த அழுத்தத்தில் மன அழுத்தமே முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது. ஏன் உங்கள் வாழ்க்கையில் ரத்த அழுத்தம், ஹை பிபி வருது, உயர் இரத்த அழுத்தம் வருது அப்படின்னா அதற்கு காரணம் மன அழுத்தம் தான் காரணமாக. உங்கள் மனதை கொஞ்சம் லேசாக வச்சுக்கோங்க, லகுவாக வச்சுக்கோங்க. நீங்கள் கவலைப்படுகிறதுனால யாரும் ஒரு சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆமேன். கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க, செய்கிறத ஞானமாக செய்யுங்க, ஆலோசனை கேட்டு செய்யுங்க, யோசித்து செய்யுங்க, தேவனுக்கு பிரியமானதான் செய்யுங்க. விரலுக்கேற்ற வீக்கம் நிம்மதிக்கான தூக்கம். இன்றைக்கி அநேகருடைய தூக்கம் ஏன் இல்லைன்னா விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கிறது இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. விரலுக்கேற்ற வீக்கம் இருந்தாலே போதும், நிம்மதியாக தூங்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. நான் எத்தனை சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கி அநேகருடைய பிரச்சனைக்கு காரணம், ஹை பிபிக்கு காரணம் மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் ஹை பிபியா? சரி, மற்ற என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சயின்ஸ் சொல்லுது, மனித அறிவியல் கூறும் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? உடல் எடை அதிகரிச்சிருந்தா என்ன வருமா? ஹை பிபி. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்? உடல் எடையை கொஞ்சம் சொல்லுங்களேன், சொல்லுங்க, வாய் தெரிஞ்சு சொல்லுங்களேன். நானும் சேர்த்துக்கிறேன், நீயும் சேர்த்துக்கிறேன். நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. டெய்லி 1 ஹவராவது என்ன பண்ணுங்க, நடங்க. இது என்ன வந்தார் சர்ச்சில் பைபிளை பற்றி, ஏசப்பாவை பற்றி 4 வார்த்தைங்கன்னு சொன்னால் நீ என்ன பாஸ்டர் என்ன மைக்கை பிடிச்சி காலையில் வாக்கிங் போன்னு சொல்கிறாரு அப்படின்னா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண முடியும். உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தான் போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். நோய்வாய்ப்பட்டு வியாதிப்பட்டு கடந்தால் எங்கேருந்து அப்புறம் வெளியில் போகிறது, எங்கே ஆண்டவரை பற்றி சொல்கிறது? நம்ம இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். குடும்பத்துக்கும் புரோஜனம் இல்லாமல், ஆண்டவருக்கும் புரோஜனம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறத விட, நான் சொல்கிறது புரியுதா? அடுத்தவங்களுக்கும் பாரம் இல்லாமல், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன்னு கனவுலாம் காண வேணாம். உடம்பு நல்லன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளம்பிட வேண்டியதுதான். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? தேவ பிள்ளைகள் சரியானபடி தூங்குங்க, சரியானபடி சாப்பிடுங்க, சரியானபடி உடற்பயிற்சி பண்ணுங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சரீரம், தேவன் கொடுத்த சரீரம். அந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தவும் கூடாது, அசுத்தப்படுத்தவும் கூடாது, வீணடிக்கவும் கூடாது, நாரடிக்கவும் கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. உடம்பு முக்கியம், எந்த வயசாக இருக்கட்டும். எனக்கு இன்னமேட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, 70 வயசு. இன்னமேட்டுக்கு எனக்கு 70 வயசுனாலும் உங்கள் சரீரம் நீங்கள் பார்த்துக்கிற வரைக்கும் அது பொண்ணு மாதிரி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எதை சாப்பிடணும்னு திட்டமிடுங்க. உங்கள் வயசுக்கு தகுந்த சாப்பாடு சாப்பிடுங்க, வயசுக்கு தகுந்த எடைக்கு தகுந்த உணவு எடுத்துக்கோங்க. ஆமென். பாருங்கள், இங்கே இப்போ இந்த உயர் அழுத்தம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, உடல் எடை அதிகமாக இருந்தால் உயர் அழுத்தம் என்ன பண்ணும்? ரத்த அழுத்தம், ஹை பிபி வரும். ரெண்டாவது, உணவுல உப்பு அதிகமாக சேர்த்தா, போடு பத்தலை இன்னும் போடு, என்ன வச்சுருக்க போடுன்னா உப்பு அள்ளி தின்னோம்னா என்ன ஆகும்?
ரத்த அழுத்தம், ஹை பிபி வரும். அடுத்தது அதிக கொழுப்பு மற்றும் நார்ச்சத்து உணவுகள். நார்ச்சத்து உணவுகள் உடம்புக்கு நல்லது தான், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் அதிகப்படியான கொழுப்பு நார்ச்சத்து என்ன ஆகும் தெரியுமா? ஹை பிபியில் கொண்டு வந்து விடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவ பிள்ளைகளுக்கு இந்த கொழுப்பு ஐட்டம், பாஸ்டர் இதெல்லாம் நீங்கள் சொல்லலாமா? நீங்கள் சிக்கனை வந்து செய்ய சொல்கிற விதமே நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த எண்ணெயில் அப்படியே அந்த பொரிச்ச சிக்கனை போட்டு அப்படியே லைட்டாக அந்த எண்ணெயோடு அப்படியே வெள்ளை சாதத்தில் ஊற்றி, அந்த கதையெல்லாம் நான் நிறுத்திட்டேன், அதனால் சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இல்லை உண்மையாக தான், அந்த கதையெல்லாம் கொஞ்சம் நான் நிறுத்திட்டேன் இப்போ. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை நம்பி நிறையா பொறுப்பு இருக்குது, குடும்பம் இருக்குது, சபை இருக்குது, விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது 4-5 தொட்டுட்டாலே என்ன பண்ணிடணும்? 40 தொட்டுட்டாலே என்ன பண்ணிடணும்? கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். அதிக கொழுப்பு இது மாதிரியான உணவுகள் ஹை பிபியை கொண்டு வரும். அடுத்தது மது மற்றும் புகையிலை. இது என்ன சர்ச்சில் போய் சொல்லலாமா இதை அப்படின்னா? சர்ச்சுக்கு வரவங்களும் இன்றைக்கி தண்ணி அடிக்கிறாங்க, சர்ச்சுக்கு வரவங்களும் தம் அடிக்கிறாங்க. உலகத்துக்கும் சபையில் இருக்கிறவங்க வித்தியாசமே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம சபை அப்படி இல்லை. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். கரங்களை தட்டி இதுக்கெல்லாம் கையை தட்டிடணும். ஆமென், ஆமென். ஸோ மது அருந்துறவங்களுக்கு ஹை பிபி கண்டிப்பாக வரும். அடுத்தது நான் முன்னாடியே சொன்னது போல் சரியான உடற்பயிற்சி. நடங்க. இந்த மட்டுக்கெல்லாம் நீங்கள் போய் பெண்ட் ஆகிக்கிட்டு காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு தலையை தூக்கி கீழே வச்சுக்கிட்டு ஏதாவது வலிப்பு வந்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக நடங்க போதும். ஒரு மணி நேரம் டெய்லி நடங்க. காலையில் ஒரு திட்டமிடுதல் வச்சுக்கோங்க. நான் எப்படி தெரியுமா? 5 to 6 இங்கே ஆராதனை. அது எத்தனை பேருக்கு தெரியும்? 5 to 6 இங்கே என்னது ஆராதனை. 6 to 6 ஆன்லைன் ஆராதனை சார். ஆன்லைன் ப்ரேயர் ஜேஎல்எம் ப்ரேயர் குரூப்பில் நடக்குது. 6 to 6 முடிஞ்சிச்சுன்னா 6:45 ரெஃப்ரெஷ் ஆயிடுவேன். பல்லுகளெல்லாம் விளக்கிட்டு டவுசரு பனியனெல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டேன்னா இங்கேருந்து சுற்றி அப்படியே சைல்ட் ஜீசஸ் போய் ஹைவே ரோட்டை பிடிச்சி ஹைவே ரோட்டில் அடுத்த ஸ்டாப்புக்கு போயிடுவேன். எதுக்கு? அழுந்தூருக்கு போயிடுவேன். அங்கேருந்து உள்ளே வந்து இப்படி வந்தால் 1 hour. ஆமென், சரியா? ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் இப்போ கூட கொஞ்சம் நீங்கள் இளைச்ச மாதிரி தெரியுறீங்கன்றாங்க. அதுக்கான ரகசியம் அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் தான் சொல்லிக்கிறேங்கிறீங்களா? சரி, ரைட்டு. அடுத்து நீரிழிவு நோய் வரும். நீரிழிவு நோயின்றது எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? சரி, அந்த மாதிரி நீரிழிவு நோய் வரும். ஹை பிபி கூட இருக்கக்கூடாது. அதனால் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? ரத்த அழுத்தம் என்றால் என்னன்னு சொன்னேன். அடுத்து ரத்த கொதிப்பு எப்படி வருதுன்னு சொன்னேன். அடுத்தது உயர் அழுத்தம், ஹை பிபி. இந்த ஹை பிபி எதனால் வரும்ன்றதை இவ்வளோ தூரம் நான் சொன்னேன். அப்போ இதுக்கான காரணங்களை சொன்னேன். தவிர்க்க வேண்டியவைகளையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன தெரியுமா தவிர்க்கணும்? அதிக கொழுப்புள்ள உணர்வுகளை தவிர்க்கணும். அப்புறமேட்டு சோடியம், சமையல் உப்பு இருக்குது பாருங்க, சமையல் உப்பு அதை தவிர்த்துக்கோங்க. ஹை பிபி வராது. உப்பு கவனம், வெள்ளை எல்லாமே கவனம். வெள்ளை எதில் இருந்தாலும் கவனமாக இருங்க. எதில்? உப்பு கவனம், வெள்ளை சர்க்கரை கவனம், வெள்ளை மைதா கவனம். மைதா ஐட்டம் அவ்வளவும். அது மைதா எதுக்கு தெரியுமா அதை இது பண்ணுறாங்க? அது வந்து ஒரு பசை. அது வந்து என்னது? செவுரை ஓட்டுறதுக்கு, போஸ்ட் ஓட்டுறதுக்கு நாங்கள் மைதா கிண்டி தான் என்ன பண்ணுவோம் ஊழியத்துக்கு. புரியுதா? அட பசையை எடுத்து வயிற்றுக்குள்ளே போட்டால் புரோட்டான்ற பேரில், பன்னுன்ற பேரில் இருக்கிறதுலையே எல்லா கோதுமை ஐட்டத்தெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியாக வருது பாருங்கள் ஒரு ஐட்டம், அதுதான் மைதா. அது தூக்கி போடுறதுக்காக வச்சுருக்கதை நம்மளால் உள்ளே கொண்டு வந்து வியாபாரம் ஆக்கிட்டாங்க. வியாபாரம் ஆக்கினதை புரோட்டானா நமக்கு உயிர். நாளை பிச்சை போட்டு ஒரு குருமாவை போட்டு கையை விட்டு பிணைஞ்சோம்னா தான் நமக்கு எப்படி இருக்குது? அது அவ்வளவும் உடம்பு கெடுதல், அவ்வளோ உடம்பு கெடுதல். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த பேக்கரியில் பயன்படுத்துகிற ஐட்டம், பப்ஸு, பன்னு, பிரெட்டு, இது எல்லாமே உடம்புக்கு கெடுதல் தான். இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லி மனித அறிவியல் கூறும் ஆலோசனை, மெடிக்கல் கூறுகிற ஆலோசனை.
சொல்கிறது புரிஞ்சிச்சா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சோடா உப்பு டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணுறது? ஹோட்டல்லையே போய் தின்னோம்னா என்ன ஆகும்? அவன் டேஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவான்? வீட்டில் அமிர்தமே செஞ்சு வச்சாலும் நமக்கு எப்படி இருக்கும்? ஆகாதது போல தான் தெரியும். வீட்டில் ஹோட்டலில் போய் அங்கே இருக்கிற அந்த சோடா உப்பெல்லாம் கலந்து ஒரு அடி அடித்தோம்னா தான் சாப்பிட்ட திருப்தியே. நான் சொல்கிறது புரியுதா? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அதெல்லாம் அவாய்ட் பண்ணாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆமேன். அதெல்லாம் தவிர்த்துருங்க. பேக்கரி ஐட்டம், சோடா உப்பு, இந்த சைனீஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? வெந்து வேகாமல் நூடுல்ஸ், அப்புறமேட்டு மஞ்சூரியன், என்னது அடுத்து என்னது, மக்ரோனியா, பாஸ்தா. சரி ரைட்டு. இன்னும் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த பீஸா, இந்த பர்கர் ஆயுசுனால குறைச்சிக்கிறோன்னு அர்த்தம். என்னது ஆயுசுனால? சும்மா இல்லாமல் நல்ல உணவை விட்டுட்டு, வீட்டில் இருக்கிற தரமான உணவை விட்டுட்டு இதெல்லாம் போய் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறோன்னு அர்த்தம். அப்போ சாப்பிடக்கூடாதா பாஸ்டர் அப்படின்னா, சாப்பிடாது உங்கள் இருப்போம். ஏதோ ஒரு நாள் வெளியில் போனோம், ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிட்டோம், வெளியில் போனோம், ஒரு ஆசைக்கு ஒரு நாள் ஒரு பீஸா சாப்பிட்டோம், ஒரு பர்கர் சாப்பிட்டோம், அந்த கதை வேறு. அதுலேயே அடிக்ட் ஆகி கிடப்பாங்க தெரியுமா? அந்த நாக்கு ருசியில். ஜாக்கிரதை, உடம்புக்கு கெடுதல். ஆமேன். அல்லேலூயா. சரி, நம்ம பக்கம் வந்துடுவோமே. அடுத்தவங்களை பற்றியே பேசுகிறீங்களே, நம்ம பக்கம் வந்துடுவேன். இந்த வடகம், ஊறுகாய், இதுவும் ஹை பிபியை கொடுக்கும். இந்த கருவாடு, அப்பளம், இதெல்லாம் என்னது தெரியுமா? அவ்வளோ உப்பு கண்டென்ட் இருக்குது அதில். ஊறுகாவில், வடகத்தில். ஆமேன். புரியுதா? இந்த அஜினமோட்டோ ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணாதீங்க, ஜாக்கிரதை. அஜினமோட்டோ ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஆமேன். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, உணவில் சேர்த்தா கண்டிப்பாக உயர் அழுத்தம், ஹை பிபி வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ தேவையானவை முன்னாடி என்னென்னா, இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னேன், தவிர்க்கிறது என்னென்னு சொன்னேன். அடுத்து தேவையானவை என்ன தெரியுமா? உங்கள் உடம்புக்கு ஹை பிபி வராமல் தடுக்க தேவையானவை என்ன தெரியுமா? உங்கள் உணவில் பொட்டாசியம் இருக்கணும். எங்கள் உணவில் பொட்டாசியம் இருக்குன்னா எங்கே விற்கும்? கொண்டு வந்து கொடுங்க, கொஞ்சம் அப்படியே நாங்கள் கலந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா. பொட்டாசியம் உணவுகள் எதுன்னு சொல்லி, காய்கறிகள் எதுன்னு சொல்லி, ஃபுட்டு எதுன்னு சொல்லி போடுங்க. அதில் ப்ராப்பராக பொட்டாசியம் உள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க, அது உடம்புக்கு நல்லது. அடுத்து மெக்னீசியத்துக்கு நான் எங்கே போக போகிறேன்? மெக்னீசியம் நான் எங்கே போய் தேடுறது? எனக்கு தெரிஞ்சது மீல் மேக்கர் தானே. மெக்னீசியத்துக்கு நான் எங்கே போகிறதுனா, ஒன்றும் இல்லை, தமிழ்லே அடிங்க, மெக்னீசியம் ஃபுட்டு எதுன்னு அடிங்க. மெக்னீசியம் ஃபுட்டு என்னன்றது அதில் இருக்கும். அந்த ஆரோக்கியமான உணவு, அதில் பழத்தில் இருக்கலாம், ஒருவேளை காயில் இருக்கலாம், இல்லை உணவு முறைகளில் இருக்கலாம், அதை எடுத்துக்கோங்க, அது ஆரோக்கியம். இந்த ரத்த அழுத்தத்தை என்ன பண்ணிடலாம்? ரத்த அழுத்தம் தானே, ஹை பிபி தானே. இதில் என்ன, இதுக்கு ஒரு டெஃபினேஷன் இவ்வளோ விளக்குன்னு விளக்கிட்டு இருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்சு என் வயசை விட ரொம்ப கம்மியான வயசு, சமீபத்தில் கல்யாணம் ஆகி ஒரு குட்டி பிள்ளை தான் இருக்குது, அடுத்தது மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க. நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச நாகமங்கலத்தில் ஒரு நபர், ஒரு வாலிபர் இப்போ அந்த ஹை பிபியில் தான் இறந்தார். நமக்கு அந்த பேர், இடம் இதெல்லாம் தேவையில்லாத பஞ்சாயத்து இது. ஆனால் உண்மையை சொல்கிறேன், ஹை பிபியில் இறந்தாப்புல மரணம் கூட சம்பவிக்கும் இந்த மாதிரியான விஷயத்தில். ஒரு செகண்டு தான். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. தேவ பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சரீரம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சரீரத்தை நல்லபடியாக பாதுகாத்துக்கோங்க. ஆமேன். அற்பமாக எண்ணாதீங்க. எந்த வயசாக இருக்கட்டும், 20 வயசாக இருக்கட்டும், 30 வயசாக இருக்கட்டும், 50 வயசாக இருக்கட்டும், 70 இருக்கட்டும், 80 இருக்கட்டும், இருக்கிற வரைக்கும் நோய் நொடி இல்லாத நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னா அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி, ஏஜ் ஃபேக்டருக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை ஒழுங்கு பண்ணிக்கோங்க, தூக்க முறைகளை ஒழுங்கு பண்ணிக்கோங்க. ஆக்டிவாக இருங்க, கொஞ்சம் ஆக்டிவாகவே இருங்க. ஆமேன். நல்லது. ஆமேன். பாருங்கள், மெக்னீசியம், கால்சியம். கால்சியம் எதுக்கு தெரியுமா? கால்சியம் எதுக்கு? எலும்புகளுக்கு கால்சியம் கண்டிப்பாக முக்கியம். ஆகிய தனிமங்கள் அதிக அளவில் உள்ளவை உட்கொள்ள வேண்டும்.
காய்கறி, பழங்களை, காய்கறிலாம் எனக்கே பாருங்களேன், என்னென்னா எப்படி தான் இந்த ஜனங்கள் வெஜிடபிள்லாம் சாப்பிட்றாங்களோ அப்படின்னு நான் நினச்ச காலம் உண்டு. எனக்கும் வெஜிடேரியனுக்கும் இது ரொம்ப தூரம். ஏன்னா வெளிநாட்டில் காலையில் நான்வெஜ்ஜு, மதியானம் நான்வெஜ்ஜு, நைட்டு நான்வெஜ்ஜு. காலையிலையுமே நான்வெஜ் தான். நான்வெஜ்னால் 2 முட்டையாவது போட்டு கொடுப்பாங்க ரெஸ்டாரண்ட்டில். மதியானம் கண்டிப்பாக மீன் குழம்பு இருக்கும், மீன் வறுவல் இருக்கும், அது இல்லாமல் ஒரு நான்வெஜ் இருக்கும். இன்னமும் அங்கிள் ஆண்டிக்கு எனக்கு நம்ம வீட்டாளர்களுக்கெல்லாம் தெரியும், அசைவம் இல்லாமல் எனக்கு சாப்பாடு இறங்காது. ஆனால் நம்ம காய்கறி அற்பமாக எடுக்கிறோம். அந்த காய்கறியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நான்வெஜ்ஜில் தான் அப்படின்னு இல்லை, நான்வெஜ்ஜில் தீமை இருக்குது, சில நன்மைகள் இருக்குது. ஆனால் வெஜிடேரியன் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் சாப்பிட்டு பழகுங்க. என் கேரக்டராக யாராவது இருந்தீங்கன்னா இனிமேட்டு கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஆமென். 2வது, காய்கறி கூட நம்ம சாப்பிட்ருவோம், இந்த பழங்களை தொடுறதே கிடையாது, கண்டுக்கிறதே கிடையாது, வாங்குறதே கிடையாது. இருக்கிற சூழ்நிலையில் காய் வாங்கி சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் நாங்கள் ஆப்பிள்லாம் வாங்கி தின்னுட்டாலோம்னா, வாங்கி தயவு செய்து நல்லா இருக்குன்னா சாப்பிடுங்க. கிரேப்பு, ஆமென், அல்லேலூயா. பழங்களை சாப்பிடுங்க. அது இந்த வெயில் காலம் வருது, நான் நன்மைக்கு சொல்கிறேன், ஒரு போதகனாக சொல்கிறேன், உங்கள் மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறேன். வீட்டில் டெய்லி ஒரு வெஜிடபிள் எப்படி செஞ்சு சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்டு சாப்பிடுங்க. வீட்டில் குடும்பமாக சாப்பிடுங்க. ஆனால் இந்த நேரத்துலலாம் கண்டிப்பாக பச்சை கலரில் பெருசாக இருக்குமே, அது என்னது, பூசணிக்காவா, தர்பூசணி, அது கண்டிப்பாக சாப்பிடுங்க. நீர் சத்து. அடிக்கிற வெயிலுக்கு உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் இதாகும், லாஸ் ஆகும் வேர்வை மூலயமா. அப்போ உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உடம்புக்கு. கிரேப் சாப்பிடுங்க. இந்த நாள்லலாம் சளி பிடிக்கிறதுக்கெலாம் வேலையே இல்லை. நல்லா தாராளமாக என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா தான் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்லா சொல்கிறேன் கேளுங்க. இந்த வெயில் காலத்தில் ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனை, உடம்பு சோர்வு பிரச்சனை, பலவீன பிரச்சனை, வெயில் தாங்க முடியாமல் அது நிமித்தம் ஏற்படுகிற பலவீனங்கள், வேர்வை அதிகமாக போகிறதுனால ஏற்படுற லாஸை முடியாமல் போய் ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணுறதை விட நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டா நல்லது. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? காசை மிச்சப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருந்துக்கிட்டு சாப்பிட வேண்டியதெல்லாம் இந்த காலத்தில் இந்த வெயில் நேரத்தில் சாப்பிடாம நம்ம கையை குறுக்கணும்னா அதை ஆஸ்பத்திரிக்கு போய் கொடுத்தாலும் கொடுப்பேன் ஒழிய, ஆனால் நான் சாப்பிட்டு உடம்பை தேத்த மாட்டேன்னா அது யாரோடைய தவறு? நம்மளுடைய தப்பு. இந்த வெயில் காலம் வந்துருச்சுனாலே என்ன ஆனாலும் சரி, பிள்ளைகளுக்கு எப்போதுமே ஸ்டாக் என்ன பண்ணிடுவேன், ஃப்ரூட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில், பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நைட்டில் கூடுமானம் மட்டும் முடிஞ்சால் நீங்கள் வசதி இருந்துச்சுன்னா ஏசியை அந்த 22, 21 வைங்க. 17, 18, 19 இதில் வைக்காதீங்க, கரண்ட் அதிகமாகும். மைல்டாக வெக்க இல்லாமல் அந்த ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு 21, 22 வச்சா கூட போதுமானது. தயவு செய்து யூஸ் பண்ணுங்கள். அதுவாக கட் ஆஃப் ஆகிக்கும். கம்ப்ரஸர் ஆன் ஆச்சுன்னா தான் அதிகமாக கரண்ட் எடுக்கும். கட் ஆஃப் ஆகி எப்போ அந்த டெம்பரேச்சர் குறையுதோ அப்போ தான் மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் அது ஆன் ஆகும். கரண்ட் செலவெல்லாம் அதிகமாக வராது. சொல்கிறது புரியுதா? அதெல்லாம் இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க. இந்த வெயில் காலத்தில் விழுந்து சாவுறதோட அது எவ்வளவோ நலம். உடம்பை பார்த்துக்கோங்க. அடுத்தது மிதமான ஓட்டம், வேக நட, இந்த நீச்சல். இந்த நீச்சல் சொல்ல அதுக்கெலாம் நமக்கு வேலை இல்லை. நம்ம போய் இங்கே போய் எங்கள் குளத்துலையும் குட்டையிலையும் போய் நீச்சல் அடிக்கிறது. ஆனால் நீச்சல் அடிக்கிறது அது ஒரு பெரிய எக்ஸசைஸ். ஆமென். இந்த ஹை பிபிலாம் வராமல் என்ன பண்ணோம், தடுக்குமா. சரி, ரைட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கொஞ்சம் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படியே நல்லா குறைந்த ரத்த அழுத்தம். என்னது? லோ பிபி. ஹை பிபியை பார்த்த மாதிரி அடுத்தது லோ பிபி. இப்போ இந்த ஹை பிபியை பற்றி கேட்டிங்கல்ல, இதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலோ ஏதாவது ஒரு செயல் இருந்தாலோ நீங்கள் உடனே என்ன பண்ணிக்கலாம், ஏதோ இஷ்யூ இருக்குன்னு உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் சரீரத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சோதித்து பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலே என்னென்னு அர்த்தம், உடனே நம்ம மருத்துவரை என்ன பண்ணணும், அணுகணும். சரியா? சரி, ரைட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1ல் F, அடுத்தது குறைந்த ரத்த அழுத்தம், லோ பிபி. குறைந்த ரத்த அழுத்தம், லோ பிபி என்றால் என்ன அப்படின்னா, இருதயத்துக்கு வேகமான ரத்தம் செல்ல தடை உண்டாவதால் ஏற்படும் குறைபாடே இந்த குறைந்த ரத்த அழுத்தம் எனப்படும். என்னதுன்னா, குறைந்த ரத்த அழுத்தம்னா என்னன்னா,
இருதயத்திலிருந்து தேவையான ரத்தம் செல்லுது பார்த்தீங்களா, நம்ம சரீரம் முழுவதும் இந்த பிளட் ஓடுது பார்த்தீங்களா, இந்த ஓடுறதுல செல்ல தடை உண்டாகுதல் தான் என்னது, இந்த குறைந்த இரத்த அழுத்தம். குறைவாக செல்கிறது தான் என்னது, லோ பிபி. ஆண்டி பாருங்க, நல்ல கம்பீரமாக சொன்னாங்க. ஏதாவது சில காரணங்கள் இருந்தால், ஏதாவது சில காரணத்தினால இந்த இரத்த ஓட்டம் இடுப்புக்கு கீழே நின்று விடுதல். லோ பிபினா என்ன தெரியுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிளட்டு நல்லா போயிட்டுருக்கும்ல, அதில் ஒரு சின்ன தடை வரும். சிலவங்களுக்கு பாருங்கள், இந்த காலுக்கு கீழே ஒரு மாதிரி இருப்பாங்க, காலுக்கு மேலே ஒரு மாதிரி இருப்பாங்க. சரியான இரத்த ஓட்டம் முழுமையாக உடம்பு முழுவதும். அப்போ காலுக்கு கீழே ரத்தம் வராதுன்னா கிழிச்சு பார்த்தா ரத்தம் வரும். அந்த ஓட்டத்தினுடைய வேகம், ரத்தத்தினுடைய செயல்பாடுகள் இடுப்புக்கு கீழே ரொம்ப குறைவாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? சிலருக்கு அதெல்லாம் நமக்கு இருக்கா? இன்னும் உண்மை இருக்குது. ஆமென். பாருங்கள், இந்த இருதயத்துக்கும் மூளைக்கும் சொல்லுகிற ரத்தம் குறைதல் எப்படி பாடியில் இடுப்புக்கு மேலே ஒரு மாதிரியும் இடுப்புக்கு கீழே ரத்தம் எப்படி குறைபாடு இருக்குது, அதே போல் இந்த இருதயத்துக்கும் மூளைக்கும் செல்லும் ரத்தம் குறைதல். அதனால தான் என்ன வருது தெரியுமா, மயக்கம் வரும். ப்ராப்பராக ரத்த சர்க்குலேஷன் சரியில்லைன்னா ஒரு உடம்புல அடிக்கடி மயக்கம் வருதுன்னா லோ பிபின்னு அர்த்தம். அடிக்கடி ஒருத்தவனுக்கு மயக்கம் வருதுன்னா என்னது, சொல்கிறது புரியுதா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வீக்னஸ்ஸு, ரெண்டாவது லோ பிபி. ஆமேன். பாருங்கள், இந்த இருதயத்திற்கும் மூளைக்கும் செல்கிற ரத்தம் குறைந்தால் மயக்கம் ஏற்படுதல் போன்றவை ஏற்படும். இதற்கு அதிக அளவில் திரவ பானங்கள் உட்கொள்கிறதே காரணம். திரவ பானங்கள்லாம் என்ன தெரியுமா, கூழ். கூழ் சொல்லி முடிங்க. நீங்கள் போய் இந்த வெயில் காலத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் எப்பா வெக்க தாங்க முடியலன்னு குடிக்கிறீங்களே, தயவுசெய்து சொல்கிறேன், அதை இனிமேட்டு குடிக்காதீங்க. எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கமே இல்லை, நான் நிறுத்திட்டேன் தெரியுமா. நான் வெளிநாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டேன். எங்கள் தெரியல உங்களுக்கெல்லாம், ஃப்ரிட்ஜில் எப்போதுமே என்ன இருக்கணும், இந்த வெயில் காலத்தில் தயவுசெய்து கூலிங் வாட்டரை ஃப்ரிட்ஜில் போட்டு குடிக்காதீங்க. போய் கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடிக்காதீங்க. இளநீ குடிங்க, அது உடம்புக்கு நல்லது. வெயில் காலத்தில் உங்கள் சூட்டையும் என்ன தணிச்சு உங்களுக்கு உங்கள் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுப்பதற்கு இளநீ குடிங்க, தப்பு கிடையாது. மற்றும் அது இல்லாமல் ஜிகிர்தண்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா. எங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் இது மார்க்கெட்டு போங்க, மார்க்கெட்டில் போனீங்கன்னா 50 கிராம் 100 கிராமுக்கெல்லாம் தருவாங்க. ஜிகிர்தண்டான்னு பார்க்க மெழுகுபத்தி மாதிரி தான் இருக்கும். மெழுகுபத்தி உருகி போனால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். சும்மா நிறையாலாம் இல்லை, வேணாம், ஒரே ஒரு துண்டு எடுத்து போட்டு தண்ணியை நைட்டு ஊற்றி வச்சுட்டு காலைல பாருங்கள். சாரி, ஜிகிர்தண்டா இல்லை, ஜிகிர்தண்டாலாம் அதை கலக்குவாங்க. இது பாதாம் பிசுன்னு சொல்லுவாங்க. இந்த குளிர், இந்த வெயில் காலத்துக்கு அருமருந்து அது. எதுக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடையிலலாம், சர்பத்து கடையிலலாம் அதை கலந்து கொடுக்குறாங்கன்னா, உண்மை என்னென்னா அது மருத்துவ குணம் உள்ளது, உங்கள் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதனால் அது ரொம்ப கம்மி தான், அது ரொம்ப கம்மி தான். 40 ரூபா 50 ரூபாக்கெல்லாம் கிடைக்கும். ஒரு துண்டை போட்டு தண்ணியை நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அப்படியே பொங்கி அவ்வளோ இருக்கும். அதை நீங்கள் நார்மலாக லெமன் சாப்பிடுங்க, லெமன் ஜூஸ் குடிக்கலாம். லெமன் ஜூஸில் ஐஸை போட்டு குடிக்காதீங்க. நீங்கள் குடிக்கணும்னு சொல்கிற எல்லா ஜூஸ்லையுமே ஐஸ் இல்லாமல் குடிங்க. சொல்கிறது புரியுதா? ஒரு சிலர் பானை தண்ணி குடிப்பாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு அது ஒத்துக்காது. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த குறைந்த அழுத்தத்துக்கு காரணமே என்னென்னா, நீங்கள் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் தான் காரணம். ஆமேன், அல்லேலூயா. அதில் ஜாக்கிரதையாக இருங்க. நன்மையும் தீமையும் பிறர் தர சொல்லுங்களேன். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் பிறர் தர வாரார். நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வியாதியை கொடுக்கல, அப்புறம் ஆண்டவர் மேலே பழைய போட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறோம்? கண் இருக்கா, மூக்கு இருக்கா, வியாதி காது இருக்கா, கண் இருக்கான்னு என்ன பண்ணுறோம்? கேள்வி கேட்குறோம். நம்ம உடம்பு நல்லபடியாக பார்த்துப்போம். நம்ம நல்ல தீர்க்காயுசாக இருந்து கர்த்தர் இந்த பூமியில் நமக்கு வைத்திருக்கிற சித்தத்தை, திட்டத்தை, நோக்கத்தை இந்த பூமியில் பிறக்க செய்தனுடைய காரியங்களை நம்ம நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யாராவது ஒருத்தவங்க ஜெபம் பண்ணி முடிங்க.